பிரதம வேட்பாளராக அறிவித்து கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகளாக தேர்தல் பணிகளை துவக்கி இருக்கின்றது. நாடு முழுவதும் 1 கோடி மக்களிடம் கருத்து கேட்ட பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை தயாரிக்க வேண்டும் என்கின்ற ஆலோசனையை பிரதமர் மோடி அவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதியினுடைய 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் பிரதமர் மோடிஜி அவர்களுடைய சாதனை விளக்க வாகனங்கள் வர இருக்கின்றது. 2 சட்டமன்ற தொகுதிக்கு 1 வாகனம் என்கின்ற முறையில் ஸ்ரீபெரும்புதூர் பாராளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கு 3 வாகனங்கள் வர இருக்கின்றது. பொது இடங்களிலே அந்த வாகனங்களை நிறுத்தி மக்கள் இதிலே மோடிஜி அவர்களுடைய சாதனையை பார்த்து அதற்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய கோரிக்கை பெட்டிகள் வைக்கப்பட உள்ளன. ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் 2 கோரிக்கை பெட்டிகள் வைக்கப்பட உள்ளது. வாகனங்களோடும் கோரிக்கை பெட்டி வரும், பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் மூலமாகவும் கோரிக்கை பெட்டிகள் வரும். அதே போன்று பல்வேறு சமுதாய சங்கங்கள், குடியிருப்போர் நல சங்கங்கள், பொதுச் சங்கங்கள் இவர்களெல்லாம் அணுகி பாரதிய ஜனதா கட்சி வரக்கூடிய 16ஆம் தேதிக்குள்ளாக இந்த கோரிக்கைகளெல்லாம் பெற்று ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதியினுடைய கோரிக்கைகளாகவும் அகில பாரத அளவிலே என்னென்ன கோரிக்கை மக்களுடைய கோரிக்கை இவை அனைவற்றையும் ஒருங்கிணைத்து எங்களுடைய தேர்தல் பணியினுடைய இதனுடைய பொறுப்பாளரான முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு ராஜா அண்ணன் அவர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளது. அதே போன்று பிரதமருடைய செயலி நமோ ஆப், அதில் கூட பொதுமக்கள் நேரடியாக தங்களுக்கு தேர்தல் வாக்குறுதிகளாக என்ன கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டுமோ அதையும் அந்த செயலியில் பதிவு செய்வதற்கு நேரடியாக பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகவும் இந்த முறை எங்களுடைய இந்த 1 வார கால பிரச்சாரம் இருக்கும். ஆகவே இந்த தேர்தல் அறிக்கை, பாரதிய ஜனதா கட்சியுடைய தேர்தல் அறிக்கை நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மக்களுடைய தேர்தல் அறிக்கையாக பிரதிபலிக்கின்ற வகையிலே இந்த பணி எங்களுடைய பணி அடுத்த 1 வார காலத்திற்கு இருக்கும். இதை சொல்வதற்காக தான் உங்களை எல்லாம் அழைத்திருக்கின்றோம். வேறு ஏதாவது கேள்வி இருந்தால் நீங்கள் கேட்கலாம். அதான் நான் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய 140 கோடி மக்கள்கள் இருக்கக்கூடிய இந்த நாட்டில் 1 கோடி மக்களுடைய கருத்தை இந்த 1 வார காலத்திற்குள் கேட்க வேண்டும் என்கின்ற ஆலோசனை பிரதமர் அவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் தலைவர் அண்ணாமலை அவர்கள் தமிழக பாரதிய ஜனதா கட்சியுடைய அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் நாடாளுமன்ற தொகுதி வாரியாக இந்த இயக்கத்தை துவக்கி இந்த ஸ்ரீபெரும்புதூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய பல்லாவரம், தாம்பரம் சட்டமன்ற தொகுதி ஆகிய இடங்கள் அடுத்த 1 வார காலத்திற்கு அந்த சாதனை விளக்க வாகனம் வரும். அந்த எல்இடி வாகனம் அதுவும் எல்லா இடத்துக்கும் போகும். நாங்களும் மக்களிடம் சென்று அடுத்த மீண்டும் பிரதமர் மோடிஜி அவர்கள் மீண்டும் பிரதமர் ஆகின்ற போது என்னென்ன கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும், ஏற்கனவே பல கோரிக்கைகளை நாங்கள் வந்து 295 கோரிக்கைகளை தந்து 2019 மக்களை சந்தித்து அனைத்தையும் நிறைவேற்றி இருக்கின்றோம். இந்த திறனற்ற திமுக மாதிரி இங்கே அறிவாலயத்தில் போய் குப்பத்தோட்டில் பார்த்தா தான் கிடைக்கும். தலைவர் அழகாக சொன்னார், குப்பத்தோட்டில் பார்த்தா தான் கிடைக்கும். அது அப்படி இல்லாமல் இன்றைக்கு சொல்லாதெல்லாம் செஞ்சுருக்கோம். ஆனால் இதையும் மீறி மக்களுக்கு ஏதாவது கோரிக்கை இருக்கும் என்று சொன்னால் நிறைவேற்றுகின்ற பணியை செய்வதற்காக இந்த பணியை நாங்கள் தலைவர் அண்ணாமலை அவருடைய வழிகாட்டுதல் இந்த பணியை உடனடியாக செய்ய இருக்கின்றோம். 1 வாரத்துக்குள் அதற்கு பிறகு என்னென்ன மக்கள் இந்த கோரிக்கைகள் பெறப்பட்டிருக்கின்றது, நாடு முழுவதும் நிறைவேற்றப்பட வேண்டிய கோரிக்கைகள் எதாக இருந்தாலும் சரி, அல்லது இந்த பகுதிக்கு உண்டான கோரிக்கைகள் மக்களிடம் பெற்று எங்களிடம் ஏற்கனவே இருக்கக்கூடிய கோரிக்கைகளை ஒருங்கிணைத்து ஒரு வரைவு தேர்தல் அறிக்கையை தயாரிக்க இருக்கின்றோம். ஏற்கனவே இந்த அன்பரசன் இருக்கான் பாருங்க, அவன் ஒரு அப்பனுக்கு பிறந்தவராக இருந்தால் ஒரே வார்த்தை சொல்கிற அதே பம்மல் சங்கர் நகர் 37 அம்மணி அம்மன் பள்ளிக்கூடமா அங்கே அதே இடத்துக்கு வர சொல்லுங்கள். இவர் நேற்று சட்டவிரோதமாக ஒரு கூட்டம் போட்டார்ல, அது என்ன மீட்டிங் ஸ்பாட்டா? நாங்கள் போய் கேட்டால் கொடுத்துருவாரா? காவல்துறை ஒரு மீட்டிங் ஸ்பாட் இருக்குது, கேட்டாலே கொடுக்க மாட்டாங்க. 1000 பிரச்சனை பண்ணுறாங்க.
தலைவர் அண்ணாமலையோட எண்மண் எண்மக்கள் யாத்திரைக்கு 1000 பேச்சு பேசுனாங்க இந்த காவல்துறை. இந்த இடத்துல இந்த அன்பரசை வந்து ஒரு கூட்டம் எடுத்து பீஸ் ஆக்கிடுவார் அவர். ஆமாங்க, அவர் அப்படி தான் ஆக்குவார். ஏன்னா தைரியம் எங்கேருந்து வருதுன்னு சொன்னால், அவங்க ஸ்டாலின் இருக்கார்ல, முத்துவேல் ஸ்டாலின், அவர் பேரறிவாளன் கூட வச்சுருக்கிறார். அவனை போய் கட்டி பூச்சார்ல, அவர் ராஜீவ்காந்தியை பீஸ் ஆக்கிட்டாங்க. அப்போ அந்த புத்தி தானே வரும் இவனுங்க. ஒரு அமைச்சர் மாதிரியா பேசுகிறாரு. நான் அமைச்சராக இல்லைன்னா அப்படி பண்ணிவிடுவேன். நாங்கள் அதை தான் நானும் சொல்கிறேன். நீ அமைச்சராகவே இரு, நாங்கள் வரோம் பிஜேபி. நீ யாரெல்லாம் அந்த மேடையில் உட்காந்து வச்சுன்னா சட்டவிரோதமாக அந்த மேடையில் யாரெல்லாம் உட்காந்தாலும் அவங்களே கூப்பிடு, நாங்களும் வரோம். அங்கே வந்து பேசிப்பார் பார்க்கலாம். நீ இங்கே பிஜேபியினுடைய மாவட்ட தலைவர் நான், என்ன முதல்ல பீஸ் ஆகு, அப்புறம் அவர் ஆக்கிறது இருக்கட்டும். அதுக்கு வழி கிடையாது, வக்கு கிடையாது. இவங்களாம் ஆட்சியில் இல்லைன்னா எங்கே ஓடுவானுங்க எங்களுக்கு தெரியும். பிஜேபி அப்படியா? ஆட்சியில் இருந்தாலும் இல்லைனாலும், அதிகாரத்தில் இருந்தாலும் இல்லைன்னா, தேசத்திற்காக வாய்க்கரிசி போட்டு தான் வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கோம். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 150 பேர் பலிதானம் கொடுத்துட்டு தான் கட்சியை வளர்த்துருக்கிறோம். இவருன்னு கதை விட்டுன்னு இருக்காரு. ஒரு எல்லாத்துக்கும் ஒரு எல்லாம் இருக்கு. தாமான் பர்சனை பொறுத்த வரைக்கும் அவங்க அப்பாவுக்கு பிறந்த உண்மையாக இருந்ததுன்னா, தைரியம் இருந்தால் சவால் விடுற, அதே சட்டவிரோதமான இடத்துக்கு என்னை கூப்பிட்டோம். நான் வரேன், நேரடியாக வரேன். என்ன முதல்ல பீஸ் ஆகட்டும். ஒண்டி கொண்டு செய்யனாலும் செஞ்சிருவோம். இதுக்கெல்லாம் நாங்கள் வந்து அஞ்ச மாட்டோம். நீ பீஸ் ஆகிறது ஒன்று, இவர் ஒன்று இந்த நாட்டினுடைய சாதாரண குடிமகன் இல்லைங்க, ஒரு பிரதமருங்க. அவர் 3வது முறை வரதான் போகிறாரு. அப்போ யார் யாரெல்லாம் என்னென்ன ஆக போகிறீங்கன்னு பாருங்கள். உலகத்தில் செய்ய வேண்டிய அத்தனை அயோக்கியத்தனத்தையும் செய்துவிட்டு இன்றைக்கு ஒரு நல்லாட்சியை தந்திருக்கக்கூடிய ஒரு பிரதமரை இன்றைக்கு மக்கள் ஏங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். உலகமே பேசி அவருக்கு வேற ஒன்றும் வைத்தறிச்சு இல்லைங்க. அன்பரசனுக்கு ஒரே பிரச்சனை, இன்னைக்கு இந்த மாவட்டத்தில் எங்கே பார்த்தாலும் பிஜேபி வளர்ந்துச்சு. ஏங்க, அனகாபுத்தூர், பம்மல், திருநீர்மலை, ஒவ்வொரு பகுதியிலும் எண்மண் எண்மக்கள் யாத்திரைக்கு கிட்டத்தட்ட 7000-8000 போஸ்ட் ஓட்டியிருக்காங்க. சந்துக்கு சந்து 6 போஸ்ட் 8 போஸ்ட். இவங்களால திமுக வழக்கமாக மூடுவாங்க. பிஜேபின்னு சொன்னால் ஒரு 100 போஸ்ட் ஓட்டுவான், 200 போஸ்ட் ஓட்டுவான். வரும்போது பம்மலில் பார்த்தா 100 அடிக்கு 10 அடி நீளத்துக்கு பேனர் வச்சுருக்காங்க. எண்மண் எண்மக்கள் முடிஞ்சு 1 வாரம் ஆகுது. இதெல்லாம் தான் வைத்தறிச்சல் அவருக்கு. எழுதி வச்சுக்கோங்க. அண்மையில் கூட ஒரு தொலைக்காட்சியில் ஏதோ ஒரு தொலைக்காட்சியில் பார்த்தேன், ஸ்ரீபெரும்புத்தூர் மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்திருக்கின்றது, அதிகமான வாக்குகளை பெறக்கூடிய 14 நாடாளுமன்ற தொகுதியில் ஸ்ரீபெரும்புத்தூர் தென்சென்னைக்கு ஈக்குவலாக வந்திருக்குது. போட்டதான் இன்றைக்கி இந்த ஆளுக்கு வைத்தறிச்சல். ஏன்னா இவருடைய அந்த அந்த சிற்றரசராக இவர் வேலை பார்க்குறாருல காஞ்சிபுரம், ஏங்க அவர் எந்த தொகுதிக்கு எம்எல்ஏ, எந்த தொகுதிக்கு மாவட்ட செயலர், அவர் ஒரு தொகுதிக்கு எம்எல்ஏவாக இருப்பார். எல்லா கதையும் எங்களுக்கு தெரியும். நீ பீஸாக எங்களாக்க வேணாம். 3வது முறை மீண்டும் வரப்போகிறார், என்ன ஆகப்படுறதை பாருங்கள். இதுதான் அவர் கடைசி எச்சரிக்கை. இல்லை என்று சொன்னால் அன்பரசன் அவர்களே, உங்களை பாரதிய ஜனதா தேர்தல் தான் சந்திப்போம். இனிமேல் இந்த போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குது, ஏன்னா ஏறுமே அண்ணாமலை தலைவர் ஒட்ட வாழ அறுத்துருவான்னு பேசுனீங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், நடவடிக்கை எடுக்கல. அதே பல்லாவரத்தில் கூட்டம் போட்டோம். அதுக்கப்புறம் திருந்தல அன்பரசன். இப்போ சவால் வர்றாங்க. அவர் ஒரு அப்பாவுக்கு பிறந்தவராக இருந்தால், அவர் தன்னுடைய தந்தைக்கு பிறந்த உண்மை என்று சொன்னால் எனக்கு நான் இப்போ சவால் வர்றேங்க. அதே இடத்துக்கு நான் வரேன். நீ எங்கே சட்ட விரோதமாக கூட்டம் நடத்தினோ அதே இடத்துக்கு நான் வரேன். 2 பேரும் பேசுவோம். அப்போ என்ன பீஸ் ஆகிட, அப்புறம் நீ பிரதமர் பீஸ் ஆகலாம். இதான் கடைசி எச்சரிக்கை. அன்பரசன் அவரை திருத்திக் கொள்ள வேண்டும், இல்லைன்னா திருத்தப்படுவார். முதலமைச்சருக்கு வந்து பேரறிவாளன்ட்ட தொடர்பு இருக்கு. அதனால வந்து ஒரு மனித பீஸ் ஆக்க முடியும்னா அப்புறம் மற்றவங்களுக்கு இவங்களுக்கு என்னங்க வித்தியாசம்? சாதாரணமாக ஒரு ரவுடி மிரட்டுன்னு சொன்னால் ஒன்று குண்டர் சட்டம் போடுற இந்த காவல்துறை, ஒரு அமைச்சர் பேசுகிறாரு பீஸ் ஆக்கிடுவாங்க. இல்லை பீஸ் ஆக்கிறதுக்கு இது பொம்மையாது. யாருக்கு பீஸ் ஆக்க முடியும்? கத்தி எடுத்து வெட்டினாலும் வேற ஏதாவது எடுத்து வெட்டினா கூட பீஸ் ஆகுது. குண்டு வச்சாதாங்க பீஸ் ஆவா? இன்றைக்கு நாடு முழுவதும் குண்டு கலாச்சாரம் வந்துடுச்சு. ஒரு அமைச்சர் பேசுகிறாருன்னா அப்போ இவங்களுக்கு தொடர்பு இருக்கா அவருக்கு? இதை எங்கே கொண்டு போகணுமோ கொண்டு போவோம். நிச்சயமாக இதை இப்படியே விட மாட்டாங்க. எங்களை பொறுத்தவரை செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி இதற்கான அத்துணை, இவருக்கு யார் உந்துதல், இது பின்னணி யார், அனைத்தையும் விசாரிப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ தலைவர் அண்ணாமலை அவர்களை நான் இன்று மதியம், இன்று மாலையோ இல்லை நாளை காலைக்குள்ளே தொடர்பு கொண்டு அவரிடம் பேசி
அடுத்த கட்ட நடவடிக்கை தேவைப்பட்டால் டெல்லிக்கு நானே போவேங்க. நேரம் நான் நேரடியாக சென்று உள்துறை அமைச்சரை சந்தித்து இந்த அமைச்சர் மீது எங்களுக்கு சந்தேகம் இருக்கின்றது. பல்லாவரம் ஆல்ஸ்டாம் கூட்டு வந்துருக்காங்க. தேர்தல் காலத்தில் பிரதமர் அவர்கள் பல கூட்டத்துக்கு வருவார். ஏற்கனவே தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்த ஒரு பிரதமரை தான் தமிழகத்தில் பீஸ் ஆகியிருக்காங்க இவங்க. ஆகவே அன்பரசன் அவர்களே, இதுதான் கடைசி எச்சரிக்கை. உங்கள் மூலமாக நல்லவேளை இந்த கேள்வியை கேட்டீங்க. நானே இதை நேரடியாக அரசு துறையின் மூலமாக இதை நடவடிக்கை எடுக்க வேண்டும் நினைச்சேன். நிச்சயமாக தலைவர் அவர்களை சந்தித்து விட்டு உள்துறை அமைச்சரிடம் நேரம் கேட்டு சந்திக்கின்ற வாய்ப்பு இருந்தால் நிச்சயமாக சந்தித்து, எங்களுக்கு பெரிய சந்தேகம் இருக்குங்க. ஒரு அமைச்சர் பீஸாக பேசிடுவா, பீஸாக பண்ணிடணும் பேசுறதெல்லாம் ஒரு பொறுப்பில் அமைச்சர் பேசுகிற பேச்சாங்க. அன்றைக்கி தான் நறுக்கிட வேண்டார். ஆகவே அன்பரசன் அவர்கள் இதோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். இதற்கான விளைவுகளை அவர் சந்திப்பார். திமுகவுக்கும் வன்முறைக்கும் என்பது தொப்புள்கூடிய உறவுங்க. இன்னைக்கு இல்லை, 1967 பாருங்க நீங்க. வன்முறை கலாச்சாரமும் திராவிட முன்னேற்றமும் பின்னி பிணைந்தது. நான் ஏற்கனவே பல கூட்டங்களில் சொல்லியிருக்கேன். இன்றைக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய அனிதா ராதாகிருஷ்ணன் எக்ஸ்ப்ளோசிவ் கேஸ், அதே கொலை முயற்சி வழக்கில் எக்ஸ்ப்ளோசிவ் கேஸ் பதியப்பட்டிருக்கின்றது. பல அமைச்சர்கள் இப்படி கொலை குற்றங்கள் பின்னாடி இருக்கக்கூடிய சம்பந்தப்பட்டதாக அவங்களுடைய அபிடவிட்ல கொடுத்துருக்காங்க. இதே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கலாச்சாரம். நீங்கள் ஆட்சிக்கு போய் சொல்லி வந்துடுறீங்க. ஆட்சிக்கு வருகின்ற போது பிரசாந்த் கிஷோரியா இல்லைன்னா யாரையா ஒருத்தர் பிடிச்சி காசை கொடுத்து ஏதோ செலவு பண்ணி ஏமாற்றி வந்து விட்டீர்கள். ஆனால் வந்ததற்கு பிறகாக என்ன சொல்லி சொன்னீங்களா? ஆட்சிக்கு வரும்போது பிரதமரை பீஸ் ஆகும்னு அன்பரசன் சொன்னாரா? இல்லதே இன்றைக்கு இருக்கக்கூடிய பல்வேறு குண்டுவெடிப்பு சம்பவங்கள், கோவையில் சிலிண்டர் குண்டுவெடிப்பு சம்பவம் நடக்குது. இன்றைக்கு ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய துணை செயலாளர், அவர் மாவட்ட துணை செயலரா அறவாமுதன், காட்டாங்குளத்தில் அறவாமுதன், ஒரு முதலமைச்சருடைய பிறந்தநாள் நிகழ்ச்சி பிறகு குண்டடிக்கிறானுங்க. அது உள்கட்சி பகையா அல்லது தொழில் ரீதியான பிரச்சனையா? இன்னும் அந்த காவல்துறை மற்றதுக்கெல்லாம் இப்போ ஒன்றும் இல்லைங்க. இந்த போதை கேஸ் பிரச்சனையில் தாங்க இவ்வளோ பயந்து போய் இந்த பேச்சு வருது அவருக்கு. நான் முந்தானால என்ன சமூக ஊடகங்களில் பேட்டி கொடுத்தேன். காவல்துறை நினைச்சா ஒரு நாளில் கைது பண்ணலான்னு இப்போ தகவல் வருகின்றது. நான் முந்தா நாள் தான் என் பேட்டி 10,000 பேர் இது வரைக்கும் பார்த்துருக்காங்க. இந்த ஜாஃபர் சாதிக்கா அவரை கைது செய்ய வேண்டும் என்று நினைத்தால் காவல்துறை கைது செய்ய முடியும்னு சொன்னார். இன்றைக்கு கைது செய்து விட்டதாக ஒரு தகவல் வருது. ஆகவே இப்பொழுதும் சொல்லுகின்றேன், அமைச்சர்னு பார்க்காம காவல்துறை தன்னுடைய கடமையை கண்டிப்பாக செய்ய வேண்டும். ஆனால் எனக்கு அந்த நம்பிக்கை இல்லைங்க. தாம்பரம் மாநகர காவல்துறையோ அல்லது தமிழக காவல்துறையோ ஒரு அமைச்சர் இப்படி பேசிட்டு இருக்காருன்னா இது எந்த ஆட்சியிலும் நடக்காதுங்க. ஒரு பிரதமரை பீஸ் ஆகும்னு யாராவது பேச முடியுமாங்க? குண்டு வச்சு பீஸ் பேசுவாங்கன்னு அவர் சொல்ல. சுயமோட்டோ கேஸ் எடுத்துருக்கணும், இந்நேரம் எடுக்கவில்லை என்று சொன்னால் இதை மக்கள் மன்றத்தில் எப்படி எடுத்து செல்ல வேண்டும் என்பது எனக்கு தெரியும். எனக்கு மாநில அரசாங்கத்தினுடைய காவல்துறை மீது நம்பிக்கை இல்லாத காரணத்தினால் தலைவர்களுடைய வழிகாட்டுதலோடு, தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய வழிகாட்டுதலோடு நான் இது பிரதமருடைய பாதுகாப்பு இதில் சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடிய காரணம் எதை நம்பிக்கை நான் அடுத்த தடவை பல்லாவரம் பொதுக்கூட்டம் வரார் சொன்னாக்கா நாங்கள் எப்படிங்க கூட்டத்துக்கு பிரதமரை கூட்டிகிட்டு வர முடியும்? தாம்பரத்தில் ஒரு பொதுக்கூட்டத்தை ராஜ்நாத் சிங்ஜி பேசிட்டு போனார், பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்துட்டு போனார், பல்லாவரம் ஆன்ஸ்டாலுக்கு பிரதமர் வந்துட்டு போனார். தேர்தல் காலத்தில் உள்துறை அமைச்சரே வர வாய்ப்புகள் இருக்கு, பல்வேறு அமைச்சர்கள் வர வாய்ப்பு இருக்கு. எதை நம்பி கூட்டு வர முடியும்? இந்த அமைச்சர் பீஸ் ஆகுவான்னு சொல்லிட்டாருன்னா நாளைக்கு ஏதோ ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க, யார் பொறுப்பு? அப்படித்தானே வருது. இது நான் என்ன சொல்றேன், பிரதமரை சொல்றாரு, நீங்க அந்த வீடியோ முழுசா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் என்ன கேட்குறாரு, பிரதமரை நேரடியாக பேர் சொல்லி நாங்கள்லாம் ரத்தத்தில் வந்தவங்க, அதை பண்ணவங்க, இதை பண்ணாங்க, எல்லா தியாகம் இருக்குது, எங்கள்கிட்ட வச்சுக்க, அதை வச்சுக்க, நான் அமைச்சராக இருக்கேன், அமைச்சராக இல்லைன்னு சொன்னால் பீஸ் ஆகிடுங்க அர்த்தம். அது எப்போ ஒருத்தருக்கு தமிழே எழுத தெரியலையோ
தமிழுக்கு இலக்கண பிழையே இல்லையா, வாழ்த்துக்கள் எழுதுறவருங்க. அமைச்சராகின்னு தப்புங்க. அவர் எப்படி அமைச்சரான கதையெல்லாம் எங்களுக்கு தெரியும், அது வேறு விஷயம். நீங்கள் ஆலந்தூரில் யார்கிட்ட இருந்தீங்க, உங்கள் சண்முகத்தை எப்படி வந்து நீங்கள் அமைச்சரானீங்க, இன்றைக்கு எப்படி நீங்கள் வந்து இந்த இதை ஒரு சர்வாதிகார தன்மையோடு இந்த மாவட்டத்தை கையில் வச்சுருக்கீங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தில் எப்படி இதை ஒரு சன்மார்த்தன்மையோடு நீங்கள் 2 மாவட்டங்களை, செங்கல்பட்டு காஞ்சிபுரம் 2மே இவர் கையில் மாவட்ட அமைச்சர் என்ற முறையில் இங்கே இருக்கிற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்களோ சட்டமன்ற உறுப்பினர்களுக்கோ யாருக்குமே கிடையாதுங்க. அந்த அதிகாரத்தை வைத்துக்கொண்டு எதோ பிஜேபிக்காரனை பற்றி பழைய பிஜேபி இல்லைங்க, திருப்பி அதான் சொல்கிறேன். இன்றைக்கு அவருடைய வயிற்றுச்சில் இன்றைக்கு பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியில், ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதியில், தாம்பரம் எங்கே பார்த்தாலும் இன்றைக்கி பிஜேபி வளர்ந்துச்சுங்க. ஒரு மண்டல் என்பது கிட்டத்தட்ட 60,000 வாக்காளர்கள் இருக்கக்கூடிய பகுதி பிஜேபியோடது. 60 கிளைகள் இருக்கிறது ஒரு மண்டல். அங்கே 6,000 போஸ்ட் ஓட்டுறாங்க. இப்போ எண்மண் மக்களுக்கு பொதுமக்கள் டெய்லி பார்த்தீங்கன்னா நீ சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்காங்க. ஸ்ரீபெரும்புத்தூரில் மிகப்பெரிய மாற்றம் வேண்டும் என்ற பொதுமக்கள் டெய்லி ட்வீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏங்க 2 விஷயம் சொல்கிறேங்க. திராவிட முன்னேற்ற கேட்டாங்க. அதான் இன்றைக்கு ஏன் வந்து எண்மண் மக்களை யாத்திரையாக இருக்கட்டும் அல்லது பிரதமர் அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய பிரதமர் மோடிஜி அவர்கள் கலந்து கொண்ட YMCA நிகழ்ச்சியாக இருக்கட்டும், பல்லடத்தில் ஏன் குடும்பமாக வராங்க. சேலம் மாநாடு நடக்கும்போது பட்டத்து இளவரசர் மாநாட்டில் இவனுங்க சீட்டாடிட்டு இருக்காங்க, ஏந்து பாருங்கட்டா. ஏங்க இன்றைக்கு மக்களுக்கு மாற்றம் என்கின்ற மிகப்பெரிய மாற்றத்துக்கு தயாராகிட்ட நம்பிக்கை வந்துச்சு. எப்படி இது வந்து ஒரு குடும்ப உறவுகளை காப்பாற்றக்கூடிய கட்சி, ஒரு குடும்பத்திற்கான கட்சி. பிரதமர் மோடிஜி மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இருந்தது. இப்போ தமிழ்நாட்டில் தலைவர் அண்ணாமலை மீது ஒரு அபரீதமான நம்பிக்கை வந்துச்சுங்க. யாருங்க போதையை பற்றி பேசினாங்க? திமுக பேசியா? அடுத்த தலைமுறையை இன்றைக்கு அழிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இன்றைக்கு நாட்டில் ஓடிட்டு இருக்கு. அதை விட்டுட்டு அதை திசை திருப்புவதற்காக இந்த பேச்சை பேசுகிற என்னுடைய குற்றச்சாட்டுங்க. இன்றைக்கு இத்தனை பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். இன்றைக்குத்தான் அவரை வந்து பல்வேறு தலைவர் அவர்கள் அறிக்கை விட்டு பல்வேறு எதிர்ப்புகள் வந்து இன்றைக்கு வந்திருக்க கைது நடவடிக்கை மேற்கொண்டிருக்காங்க. ஒரு தலைமுறையே இன்றைக்கு இந்த மாத்திரை போதையில் பாதிக்கப்படுவது பிரச்சனை வந்தோன்னா சர்வதேச அளவில் இந்த பிரச்சனை வரும். திமுக எந்த காலத்தில் பட்டத்தில் சார் ட்வீட்டில் இருக்கிறது எடுத்திருக்காரு வெளியே, அத்தனையே நீக்கியிருக்கார். நீங்கள் சீப்பை ஒழித்து வைத்தால் கல்யாணம் நின்றுடன் மட்டும் நினைக்காதீங்க. நீங்கள் இன்றைக்கு மாட்டிக்கொண்டிருப்பது மிகப்பெரிய ஒரு பயங்கரவாத பிரிவினைவாத தேச துரோக வளையத்துக்குள்ள சிக்கி இருக்கீங்க. அவ்வளவு சீக்கிரத்தில் வெளியே வர முடியாது. ஏனென்றால் ஒரு தேசபக்தன் இந்த தேசத்தை உலகத்தின் குருவாக உலகத்தின் தலைவனாக மாற்றுவதற்கு 24 மணி நேரமும் உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மோடிஜியை இன்றைக்கு பிரதமராக பெற்ற காரணத்தினால இந்த பயங்கரவாத சலசலப்புக்கெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவரும் விட போடலாம், நாங்களும் விட போடலாம். இது நிச்சயமாக இதனுடைய ஊற்றுக்கண் எங்கே இருக்கு, இது எங்கே ஆரம்பிச்சது, ஏன் அப்படி பேசுகிறாரு என்பதை நாங்களும் தரவுகளை நாங்களும் கண்டுபிடித்து விடுவோம். அது கவலையப்படாதீங்க. அவர் எப்படி அவர் வந்து பிரதமரை பீஸ் ஆக்குவேன் வார்த்தை எதனால் சொன்னார் என்பதை இன்றைக்கு நாங்கள் அலச ஆரம்பித்து விட்டோம். நிச்சயமாக அதற்குண்டான எதிர்வினையை அவர் சந்தித்தே தீர வேண்டும். என்ன பேசியிருக்காங்க? அதாவது அவர் முடிச்சிடறாங்க. நெட்டிசன்கள் பேசிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு வார்த்தை, பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் வாக்குறுதியில் திமுகவோட அந்த 595 ஃப்ராடு வாக்குறுதி மாதிரி நான் வந்து மகளிருக்கான சமையல் எரிவாயில் 100 ரூபா குறைப்பேன்னு சொல்லலை. புரியுதுங்களா? ஏற்கனவே இருக்கக்கூடிய உஜ்வாலா திட்டத்தில் 400 ரூபா குறைச்சிருக்காரு. இன்றைக்கு சாதாரண நாடு முழுக்க இருக்கிறது கூட 100 ரூபா குறைச்சிருக்காரு. இவர்களுக்கு போல தேர்தல் வாக்குறுதியில் செய்யாத ஒன்று செஞ்சிருக்காரு. இன்னொன்று ஏற்கனவே சொல்லுகின்றேன், நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கேஸாக இருக்கட்டும், பெட்ரோல்களாக இருக்கட்டும், சர்வதேச அளவிலே இருக்கக்கூடிய நிர்ணயத்திற்கு கடந்த 10 ஆண்டு கால யூபி ஆட்சியில் பார்த்தீங்கன்னா தெரியும், சென்ட்ரல் பூல்னு வச்ச கடனை அடைச்சிருக்கார். அதை எந்த நெட்டிசன்களும் பேசலை. மன்மோகன் சிங் 20 லட்சம் கோடி கடன் பெட்ரோலிய பாண்டு கிரியேட் பண்ணி மத்திய சென்ட்ரல் பூலில் வச்சுருந்தாங்க. அந்த கடனையும் அடைத்து இன்னைக்கு சர்ப்ளஸும் பண்ணி விலையேற்றம் ஏறாமல்
ஒவ்வொரு நாடுலையும் இன்றைக்கி சர்வதேச அளவில் என்ன விலை பெட்ரோல் ஏறி இருக்குது, டீசல் ஏறி இருக்குது, கேஸ் பிரச்சனை, பெட்ரோலியம் சம்மந்தப்பட்ட எரிவாயில் என்னென்ன விலையேற்றங்கள் ஏறி இருக்கிறது. இந்த விலையேற்றம் ஏறாமல் பார்த்து கொண்டதே பெரிய விஷயம். அதை எந்த நெட்டிசன்களும் பேசலை. இன்றைக்கு நெட்டிசன் பேசினா இந்த 200 ஊப்பி பேசுவான், வெங்காய ஊடகம் பேசுவோம். அதை பற்றி நாங்கள் கவலையப்படலை. மக்களுக்கு தெரியுங்க. இன்றைக்கு 17,000 கிராமங்கள் கரண்டே இல்லைங்க. இந்த நாடு விடுதலை பெற்று 60 ஆண்டுகளுக்கு மேலாக ஒளியை பார்க்காத, வெளிச்சத்தை பார்க்காத மக்களுக்கு அவர் வந்து கரண்ட் கொடுத்தாரு. சொன்னது வந்து 1000 நாட்கள் 850 நாட்டில் பண்ணி கொடுத்தாரு. இந்த நாட்டில் இருந்த 60 ஆண்டுகளில் 14 கோடி பேர் தான் வந்து கேஸ் இணைப்பு இருந்ததுன்னு சொன்னால், இன்றைக்கு 100% எரிவாயு பெண்களுக்கு உடல்நலம் பாதிப்பு கொடுத்தார் அவர் மோடிஜி. இன்றைக்கு தன்னுடைய சகோதரி எப்படி கஷ்டப்பட்டாலோ சிறு வயதில் உளியில் வந்து உணவு சமைத்தார்கள் என்று சொன்னால் 400 சிகரெட்டு பிடிக்கிறதுக்கு சமம். அது எந்த சகோதரியும் இந்த நாட்டில் அந்த துன்பத்தை பெறக்கூடாது, அந்த மருத்துவ சாபக்கேடை பெறக்கூடாதுன்னு அத்தனை பேருக்கு உஜ்வாலா கொடுத்தாரு. அதை கூட எங்களுக்கு தெரியுங்க. 3000 வித்த திமுக ஏஜென்சிக்காரன் இருக்கிறான், பிஜேபிக்காரன் தலையிட்டு காலி பண்ணோம். ஆகவே இந்த 200 ரூபா ஊபிஸ் எழுதுறாங்க பாருங்க, அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு காலத்தில் அவங்களும் மோடிஜி வாழ்த்து எழுதுவாங்க. இன்றைக்கி ஏதோ அவர்கள் பிழைப்புக்கு அவங்களுடைய ஐடி கம்பெனி என்ன சொல்கிறதோ எழுதி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் உண்மை நிலவரம் என்னவென்று சொன்னால், களத்தில் இருக்கின்ற தாய்மார்களுக்கு, சகோதரிகளுக்கு தெரியும். அப்போ விட்டு போனவங்க, இன்னும் சொல்ல போனால் இப்போ உஜ்வாலாலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு குடும்பத்தில் இருப்பவர்கள் அது வந்து 8 வருஷம் ஆகப்போகுது. ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய சகோதரி திருமணமாகி புது குடுத்தனம் போனான்னா அவங்களுக்கு இப்போ இலவச இணைப்பு கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் மோடிஜி. ஆகவே அடுத்த தலைமுறைக்கு இன்றைக்கு போயிட்டுருக்கு. ஆகவே இந்த 100 ரூபாய் பிரச்சனை நிச்சயமாக மாற்று சக்தி, எரிசக்தி மாற்று ஏற்பாடெல்லாம் இன்றைக்கி மோடிஜி ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அதனால தான் சொல்லியிருக்காரு, கடைசி அமைச்சரவை கூட்டத்தில் பேசியிருக்காரு. எல்லாரும் சாதாரணமாக பிரதமர்கள் இது வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா, கடைசி அமைச்சரவை கூட்டம்னா அமைச்சர்கள் நன்றி சொல்லிட்டு மீண்டும் தேர்தலுக்கு போய் சந்திப்போனா. ஆனால் இவர் எந்த அளவுக்கு நம்பிக்கை இருந்தால், இந்த நாட்டு மக்கள் மீது நம்பிக்கை இருந்து சொன்னால், அடுத்த 25 ஆண்டுகளுக்கான திட்டத்தை, இந்த விஷன் எதிர்கால திட்டத்தை பேசி அதில் இதற்கெல்லாம் மாற்று சக்தி கொண்டு வருது. கேஸ் விலையெல்லாம் இன்னும் குறைப்பதற்கு இந்த சிலிண்டரில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் போகிறது, மும்பையிலே இருப்பதை போல் மற்ற சிட்டிஸில் இருக்கிற அனைத்து வீடுகளுக்கும் எப்படி குடிநீர் கொடுத்தாரோ ஜல்ஜீவில் மாதிரி கிராமங்களில் இருக்கிற வீடுகளுக்கு கூட எரிவாயு சமையலுக்கே வரக்கூடிய திட்டங்கள்லாம் அடுத்த 25 வருகின்ற போது நிச்சயமாக விலை குறையும். கவலைப்படாதீங்க. மக்களுக்கு துன்பம் தரக்கூடிய எந்த செயலையும் நம்முடைய நல்லாட்சி நாயகன் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் செய்ய மாட்டார் என்பது பாரதிய ஜனதா கட்சி தொண்டனுடைய நம்பிக்கை மட்டுமல்ல, அதான் மோடி கேரண்டி. அடுத்த முறை புரோட்டோகால் படி அவருடைய பெயர் வரும் என்று சொன்னால், அவர் வந்து சென்னை விமான நிலையத்தில் வந்து இறங்கும்போது வரவேற்பதற்காகவோ வழி அனுப்புவதற்காகவோ, அல்லது இப்போ வந்து ஆல்ஸ்டாம் நிகழ்ச்சி நானே பார்த்தேன், பிரதமர் அவர்களே வழி அனுப்புவதற்காக அன்றைக்கி அந்த வரிசையில் நானும் நின்றுட்டு இருந்தேன். பிரதமர் அவர்கள் ஆல்ஸ்டாம் நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டு இந்த 4 துறைகள் சார்பாக நடக்கக்கூடிய நிகழ்ச்சியில் மாவட்ட அமைச்சர் என்ற முறையில் அவர் கலந்துருந்தார். நிச்சயமாக தலைவர் மூலமாக அதற்கான மனுவை கொடுப்போம். இவர் அவருடைய அந்த 100 அடி பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே இவர் அமைச்சர் என்ற போர்வையில் எதை வேணால் செய்வார். ஏன்னா ஒரு அமைச்சருக்கு ஒரு அந்த க்ரீன் சேனல் இருக்குங்க, அவர் பாட்டு அமைச்சர் சொல்லி காவல்துறை அவர் செக் பண்ண உள்ள அம்சான்னு வச்சுக்கோங்க, அவர் ஜட்டியில் எதாவது வச்சுன்னு போயிட்டாருன்னா. ஆகவே எங்களை பொறுத்தவரை அவர் வந்து ஒன்றில் முதலமைச்சர் தான். அவர் கூட இதில் வந்து இதற்காக மாற்று இதெல்லாம் பேசினதா அது மன்னிப்பு கேட்டால் கூட ஏற்றுக்க முடியாதுங்க. ஏன்னா ஒரு முறை செய்தால் தவறு என்று நினைக்கலாம். திட்டமிட்ட ரீதியில் ஒரு மனிதனுக்கு வைத்தறிச்சலுங்க. அவர் இதுவரை பணியாற்றிய இடத்துல ஒருங்கிணைந்த காஞ்சிபுரம் மாவட்டமாக இருக்கட்டும், இன்றைக்கி பிரிந்த செங்கல்பட்டு மாவட்டமாக இருக்கட்டும், அல்லது அவருடைய ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய சென்னை மாநகராட்சி பகுதிகளாக இருக்கட்டும், பாரதிய ஜனதா கட்சியுடைய வளர்ச்சியை கேட்டால் சொல்லணும். அனகாபுத்தூரில் ஒரு காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த எண்மண் எண்மக்கள் யாத்திரைக்கு முன்னாடி பம்மல்லையாக இருக்கட்டும், பல்லாவரம் கீழ்கட்டிலையாக இருக்கட்டும்,
பிஜேபி போஸ்ட் ஓட்டினா அவங்க வந்து ஒரு 100 போஸ்ட் போட்டினாக்க இவங்க அதில் ஒரு 60 போஸ்ட் போட்டு மூடுவாங்க. எங்காலும் திருப்பி ஒரு 100 போஸ்ட் போட்டு அது திருப்பி ஓட்டுவாங்க. ஆனால் இன்றைக்கு சூழ்நிலை எப்படி இருக்குதுன்னா, பிஜேபி போஸ்ட் மேலே ஒட்ட முடியாத, பிஜேபி பேனரை வச்சு மறைக்க முடியாத அளவுக்கு இன்றைக்கு பிஜேபி தொண்டர்கள் இன்றைக்கு இந்த பகுதிகளில் இன்றைக்கு பிஜேபியை வளர்த்து விட்டார்கள். கிளைகளில் கிட்டத்தட்ட 13,000 கிளை உறுப்பினர்கள் கொண்டு வந்துட்டாங்க. இதெல்லாம் அவருக்கு வைத்த எந்த சந்தில் போனாலும் எந்த பொந்தில் போனாலும் பிஜேபிக்காரர் எந்த சந்திலையும் காத்துட்ருக்கான். பல இடங்களில் திருப்பி கேள்வி கேட்குறாங்க அமைச்சரை, நீ சொன்ன வாக்குறுதி என்ன ஆச்சு, நீ வந்து அதை பண்ணுறேனே இதை பண்ணுறேனே 2.5 வருஷம் ஆகிப்போச்சு, இன்னும் பம்மல் ரோடை போடல, இப்போ தேர்தல் வருது அவசரமாக யூனியன் ரோடெலாம் போட ஆரம்பிச்சிருக்காங்க. இன்றைக்கு திருநீர்மலை பகுதிகளில் அனகாபுத்தூர் பகுதியில் இந்த குடிநீர் பிரச்சனை தீர்க்க முடியல. எம்எல்ஏக்கும் மேயருக்கும் பிரச்சனை, இதை உங்களால் தீர்க்க முடியல. ரோட்டில் ஒரு ஒப்பந்தக்காரர் நிறைவேற்றினா ஜோன் சேர்மன் வந்து அடிக்கிறான். இதுதான் இந்த திராவிட மாடலுடைய லட்சணம். இங்கே அன்பரசனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பகுதிகளில் திராவிட மாடலுடைய லட்சணம் ஜோன் சேர்மனு ஒப்பந்தக்காரர் அச்சாரா இல்லையா? நீங்கள் தானே தொலைக்காட்சியில் காமிச்சிங்க. ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த பட்டியலினத்த சகோதரியை எவ்வளோ அவமானப்படுத்துறாங்க மேயரை. சமூக நீதி பேசக்கூடிய, சமூக நீதிக்கு எதிரான ஒரு திராவிட மாடல் கட்சியை நடத்துகிற அன்பரச, சமூக நீதியை காத்த ஒரு பிரதமரை பார்த்து பேரறிவாளனை கட்டிப்பிடித்துக் கொண்டார்கள் என்பதற்காக முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களை துண்டு துண்டாக, இவர் சொன்ன மாதிரி பீஸாக ஒரு தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்த முன்னாள் பிரதமர் அவர்களை கொலை செய்த உச்சநீதிமன்றத்தில் குற்றம் சுமத்தப்பட்ட அவர் விடுதலையாளருங்க. ஒரு தார்மீக பொறுப்பு இல்லை. ஒரு முதலமைச்சர் கட்டி பிடிக்கிறார், அவருடைய அமைச்சர் இப்படி தாங்க பேசுவார். சகோதரர் ஆனந்த் சொல்வதை போல ஆட்சி ஒரு தடவை கழிச்சதை எதுக்கு ஞாபகம் வச்சுக்கீங்க. சுர்ஜித் சிங் பர்னாலா அவர்கள், ஆனால் ஒன்று உங்களுக்கெல்லாம் பெரிய அதிர்ஷ்டம், மோடிஜி அவர்கள், பிரதமர் மோடிஜி அவர்கள் ஜனநாயகத்தில் நம்பிக்கை கொண்டு அது இதுவரைக்கும் பயன்படுத்தல. ஆனால் நான் அந்த லெவலுக்கு தான் போலங்க. ஒரு விஷயம் தெளிவாக சொன்னேன், அன்பரசன் இது நாவை அடக்க வேண்டும். அவர் நாவை அடக்குவதற்கு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் நடவடிக்கை எடுக்கணும். இல்லை என்று சொன்னால் இதனுடைய எதிர்வினையை அன்பரசன் பாரதிய ஜனதா கட்சி மூலமாக சந்திப்பாருங்க. ஒரே சவால் வருங்க, அவர் ஆம்பளையாக இருந்தால், நான் ஏற்கனவே சொன்னதை போல அவருடைய அப்பாவுக்கு பிறந்தவராக இருந்தால் அதே சட்டவிரோதமாக இருப்பது என்னை கூப்பிட்டுங்க, நான் வரேங்க. இல்லை அவர் வீட்டுக்கு வரணும்னு சொல்கிறார், நான் வீட்டுக்கு வரேங்க. தேதியை ஃபிக்ஸ் பண்ண சொல்லுங்கள், அவரே நேரம் ஃபிக்ஸ் பண்ண சொல்லுங்கள், நான் வரேங்க. என்ன முதல்ல அவர் பீஸ் ஆக்கிட்டான், அப்புறம் அவர் அங்கெல்லாம் ஆக்கட்டும். அப்புறம் நாளைக்கு நாங்கள் பேச ஆரம்பிச்சோன்னா, எங்கள் தலைவர்கள் எங்களை அப்படி வளர்க்கவில்லை, எங்கள் சித்தாந்தம் சொல்லிக் கொடுக்கவில்லை, அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்த தேசத்திற்காக 24 மணி நேரம் உழைக்கக்கூடிய பிரதமரை பற்றி பேசுவதற்கு மோடிஜி அவர்களை பேச எவனுக்கு தகுதி கிடையாதுங்க. தமிழ்நாட்டில் அரசியல் ரீதியாக நீ என்ன வேணா கூட்டணி வச்சுக்க, தேச துரோகிகளோட, பயங்கரவாதிகளோட, பிரிவினைவாத சக்திகளோட, மக்கள் விரோத சக்திகளோட கூட்டணி வச்சுக்க. ஆனால் ஒரு மனுஷன் 24 மணி நேரம் கஷ்டப்படுறான். தமிழ்நாட்டில் நாம் வந்து ஒரு எம்பி கொடுக்கல, ஆனால் இன்றைக்கு கிட்டத்தட்ட 17 லட்சம் கோடி ரூபாயை தந்திருக்கின்றார் அரசு திட்டத்தில். அதில் பல திட்டங்களை ஸ்டிக்கர் ஓட்டியிருக்காங்க. இவங்க எனக்கு மீண்டும் மீண்டும் பேசினா எனக்கு பிபி தாங்க ஜாஸ்தி ஆகும். எனக்கு இப்போவே விட்டா அவரை போய் நேராக பார்த்து நம்ம இருக்குது. ஆனால் தலைவர் அவர்களிடமிருந்து நான் அனுமதி பெறாமல், ஏன்னா என்னை மாவட்ட தலைவராக நியமித்தவர் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள், அவருடைய அனுமதியை பெறாமல் நான் எதுவும் செய்யக்கூடாதுன்னு கம்முன்னு இருக்கேன். இல்லைன்னா அவர் அன்பரசனுக்கு தாத்தாலும் எங்கள்கிட்ட இருக்காங்க. ஆகவே உங்களையெல்லாம் சந்தித்ததில் மகிழ்ச்சி. மீண்டும் சந்திப்போம். 2020 இன்னும் சொல்லப்போனால் அன்பரசனுடைய பேச்சு கூட எனக்கு என்ன டவுட் ஆகுதுன்னா, தேர்தலில் ஸ்ரீபுரத்தில் ஏதாவது போட்டிகள் மாறி நிலைமை மாறி தோற்றுவிட்டால் அவருடைய அமைச்சர் பதவி போயிடுமோன்னு பயந்து கூட அவர் இந்த மாதிரி பேசியிருக்காருன்னு தெரியல. பார்ப்போம், காலம் நிச்சயமாக பதில் சொல்லுங்க. அது வந்து ஒரு விஷயம், இது தேசிய கட்சி. ஏற்கனவே தலைவர் சொன்னதை போல பாராளுமன்ற குழு தான் முடிவெடுக்கும், அறிவிக்கும். ஒன்று, இதற்கான கூட்டம் அண்மையில் டெல்லியில் நடைபெற்றது. தமிழகத்தினுடைய அந்த உயர்நிலை குழு தலைவர் அவர்கள், தலைவர் அண்ணாமலை அவர்கள், அமைச்சர் முருகன் அவர்கள்
அதே போன்று மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் அவர்கள், அதே போன்று நம்முடைய இணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி அவர்கள் எல்லாம் டெல்லியில் வந்து எங்களுடைய மத்திய உள்துறை அமைச்சரை சந்திச்சிருக்காங்க, அகில பாரத தலைவர் சந்திச்சிருக்காங்க, அகில பாரத அமைப்பு போய் சேர்க்கிறாங்க. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியுடைய ஒரு சிஸ்டம் இருக்குது, பிரதமர் வேட்பாளரோட சந்தித்து இறுதி செய்வார்கள். பட்டியல் தான் தயார் பண்ணி கொடுப்பாங்க. அதற்கான பட்டியலை கொடுத்து விட்டதாக எல்லா ஊடகங்கள்லையும் அந்த செய்தியை பார்த்து தான் நானும் பார்க்குறேன். ஏதோ ஒரு ஊடகத்தில் கூட ஸ்ரீபெரும்புத்தூருக்கு முதல் வேட்பாளர், ரெண்டாவது வேட்பாளர்லாம் போட்டுட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வருவது வரை எதுவுமே நிச்சயம் கிடையாது. ஆனால் அமைப்பு ரீதியான பணியை செய்து கொண்டிருக்கோம். உதாரணத்துக்கு ராஜஸ்தானுடைய முதலமைச்சர் அண்மையிலே தேர்தல் முடிந்து முதலமைச்சர் அறிவிக்கப்பட்டவர், கடைசி வரிசையில் உட்கார்ந்தவர். இங்கே எங்களுடைய கேசவ விநாயக மன்னன் அவர்களைப் போல கட்சியில் அமைப்பு வேலை பார்த்தவர். அவருக்கு தெரியாது அவர் தான் முதலமைச்சர் என்று. ஆனால் கட்சி ஒரு முடிவு எடுத்து விட்டது என்று சொன்னால் யார் வேட்பாளராக இருந்தால் எங்களை பொறுத்தவரை மோடிஜி தான் வேட்பாளர். தமிழகத்தில் இருக்கக்கூடிய 40 தொகுதிகளிலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனுக்கு மோடிஜி தான் வேட்பாளர். அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஏனென்று சொன்னால் நாங்கள் வந்து வெக்கப்பட்டு போவோம். நாங்கள் தாமோன் பேசுகிற மாதிரி பயந்து போய் இந்த மாதிரிலாம் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. பீஸ் ஆகிடுவோம், அதை பண்ணுவோன்னு பேச வேண்டியது. ஏன்னு சொன்னால் காலர் தூக்கி விட்டு போவாங்க பிஜேபிக்காரன். ஒரு வீட்டில் மோடி இருக்கார். மோடிஜியோட பயனாளி ஒவ்வொரு வீட்டிலும், ஒரு சந்திலையும், ஒரு பந்துலையும் இருக்காருங்க. ஒன்றில் மருத்துவ காப்பீடு வாங்கியிருப்பான், இல்லைன்னா ஒரு கேஸ் கனெக்ஷன் வாங்கியிருப்பான், கிராமப்புறங்களில் குடிதண்ணீர் கனெக்ஷன் வாங்கியிருப்பாங்க, வீடு வாங்கியிருப்பாங்க, ஜன்தன் அக்கௌண்ட் வாங்கியிருப்பாங்க, அல்லது ஸ்டார்ட் அப்பில் யூனிகானாக இருப்பாங்க, முத்ரா லோன் வாங்கின மகளிராக இருப்பாங்க. மோடிஜியை பொறுத்தவரை ஒவ்வொருவருக்கும் பார்த்து செய்திருக்கின்றார். நாங்கள் ஒன்று இவனுங்களை மாதிரி தேர்தல் அறிக்கையை கொடுத்துட்டு, பிரசாந்த் கிஷோர் எழுதி கொடுத்தது தேர்தல் அறிக்கையை கொடுத்துட்டு குப்பத்தட்டில் போயிட்டு திருட்டுத்தனமாக எங்கள் திட்டத்தை நாங்கள் ஸ்டிக்கர் ஒட்டிக்கல. எந்த மாநில அரசாங்கத்தினுடைய திட்டத்தையும் மத்திய அரசாங்கம் ஸ்டிக்கர் ஒட்டல. மாறாக எங்களுடைய இலவச வீட கலைஞர் என்னவோ வீடுன்றாரு. அவை எந்த திட்டமும் இவர்கள் தந்த சவாலுங்க. அன்பர் சார் பீஸாக பேசிட்டோம், மேடம் இதுக்கு பதில் சொல்லிட்டோம். எப்பேற்பட்ட பொய்யை சொல்லி, பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த, பொய்யிலே அரசியல் பண்ணுகின்ற, பொய்யிலே ஆட்சி செய்கின்ற ஒரு அரசு மாடல் இருக்கு என்று சொன்னால் அது இந்த திராவிட மாடல் தாங்க. நான் தான் முதலே சொல்லிட்டேன், அதான் ஏற்கனவே முதலே சொல்லிட்டாங்க. ஏங்க, எங்களுடைய சித்தாந்தத்திற்காக, இந்த தேசத்திற்காக உழைக்க வேண்டும் என்பதற்காக நாங்களாம் வாய்க்கரிசி போட்டுனா வீட்டுக்கு வெளியே வந்துருக்கோம். இல்லை, அதுதான் சொல்ல வர, வாய்க்கரிசி போட்டு தான் வெளியே வந்துருக்கோம். இன்றைக்கு தமிழகத்தில் இப்படிப்பட்ட ஒரு எழுச்சி, பாரதிய ஜனதா கட்சிக்கு இப்படிப்பட்ட ஒரு எழுச்சி, இப்படிப்பட்ட ஒரு தொண்டர் பலம், தொண்டர் சக்தி வந்திருக்கிற சொன்னால் இதெல்லாம் ஒழிக்கணுன்றதுக்கு தான் தன்னுடைய உயிரையும் பணையம் வைத்து மாற்றம். தன்னுடைய குழந்தை நல்லா இருக்கணும், தன்னுடைய அக்கா நல்லா இருக்கணும், தன்னுடைய தங்கை நல்லா இருக்கணும், தன்னுடைய அம்மா நல்லா இருக்கணும். கேட்டாங்க பாருங்க யாரோ, அந்த வன்முறை மிகுந்த மாநிலமாக தமிழகம் இருக்கின்றது. அதெல்லாம் இந்த இதுக்கெல்லாம் வந்து சலசலவு நாங்கள் அஞ்ச மாட்டோம். நிச்சயமாக வேலை செய்வோம். முதல்ல இவங்க எத்தனை ஃபீல்டுங்க, இவங்க எத்தனை லட்சம் ஓடி போனதோ எங்களுக்கு தெரியும். இவர்கள் எத்தனை தேர்தல்களில் ஓடி ஒழிந்து கொண்டவர்கள் என்பது எங்களுக்கு தெரியும். ஆனால் இதெல்லாம் வந்து அந்த வன்முறையை கட்டவிழ்த்து விட்டு பாரதிய ஜனதா கட்சியை தேர்தல் காலத்தில் வன்முறையை சொன்னால் பயந்து அந்த காலம் மலையேறி போச்சு. இன்றைக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினரை பேசியதற்காக நீங்கள் 7 நாள் ஜெயில்னா மாவட்ட தலைவர் ஜெயிலுக்கு போயிருக்காரு. ஒரு ஆட்சிக்கு வந்த பிறகு எத்தனையோ மாவட்ட தலைவர் சிறைசாலையை பார்த்துட்டாங்க. எத்தனையோ ஊடகங்களில் உண்மையை எழுதக்கூடிய தேசிய ஊடகவியாளர்களை கருத்து சுதந்திரத்தை போர்வையில் நீங்கள் வெடிக்கால 2 மணிக்கு கைது பண்ணி ஜெயிலுக்கு அமைச்சு அவங்களையும் பார்த்துட்டாங்க. இதெல்லாம் வன்முறைக்கும் பயப்பட மாட்டோம். இதெல்லாம் எப்படி சந்திக்க வேண்டும்? இத்தனை நாட்களாக பொறுமையாக இருந்த காரணம் இவர்கள் திருத்துவார்கள் என்று நினைத்தோம். ஆனால் இன்றைக்கு மேடையில் ஏறி ஒரு பிரதமரை பீஸ் ஆக்கிடுவோம்னா அப்போ நாங்களாம் என்ன பண்ணிட்டு இருப்போம்? ஒன்று புரிஞ்சு, இது வந்து தமிழகத்தில் என்னங்க, அதான் ஒரே வார்த்தை சொல்லிட்டேனுங்க. இதை விட என்னங்க நடவடிக்கை? நீங்கள் என்ன எதிர்பார்த்துருப்பீங்க? எல்லோரும் என்ன எதிர்பார்த்துருப்பாங்க? காவல்துறையில் கடிதம் கொடுக்கணும், ஒரு போராட்டம் அறிவிக்கணும் தானே எதிர்பார்ப்பீங்க.
என்ன அதில் என்ன பிரயோஜனம்? நல்ல வேளை ஒரு சகோதரர் நீங்கள் பத்திரிகை சகோதரர் கேட்டீங்க, இன்றைக்கு ஒரு விமோசனம் வந்துச்சு. எங்களுடைய மனதிலே இருக்கக்கூடிய எங்களுடைய அந்த கொந்தளிப்பை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள், மக்கள் புரிந்து கொள்வார்கள். நிச்சயமாக எதிர்வினை இருக்குன்னு சொல்லிட்டேன். ஏன்னா நேற்று நைட் எத்தனை மணிக்கு பேசியிருப்பார்? 10 மணிக்கு பேசி முடிச்சிருப்பாரா? 9 மணிக்கு பேசி முடிச்சிருப்பார். இப்போ மணி 3:40. நான் 2:30 மணிக்கு பேசிட்டேன். என்னுடைய பார்வைக்கு வந்ததே காலையில் 11:30 மணிக்கு தான் நான் பார்த்தேன். நான் இதை நினச்சிருந்தா ஒரு ட்விட்டரில் பதிவு போட்டுடலாம். ஆனால் இது சரியாக இதற்கு பதிலடி கொடுக்க வேண்டும் என்று நினைத்தேன். இன்னைக்கு இளையவர்களால் இன்றைக்கு உங்களை எல்லாம் சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைத்தது. இதே போறேன்னு நினைக்கிறேன். ஆனால் நிச்சயமாக இதற்கான மேல் நடவடிக்கை எடுக்கப்படுங்க. அதெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது. இது எங்கே சந்திக்கணுமோ தலைவர்களுடைய வழிகாட்டுதலுக்காக தலைவர் அதை பார்த்துருப்பாரு. அவர்கிட்டயே நிச்சயமாக பேசியிருப்பேன். தலைவர் அவர்கள் நிச்சயமாக இதை, ஆனால் இன்றைக்கு எங்களை பொறுத்தவரை தலைவர் அவர்களும் போன்ற பிரச்சனை ஒரு மாவட்ட அமைச்சர் பிரச்சனை ஒரு ஸ்டாலினுக்கு பதில் சொல்லலாம். அன்பரசன்லாம் பதில் சொல்லி அவருடைய தரத்தை அவர் குறைப்பதில் நாங்கள் விரும்பலைங்க. ஃபஸ்ட்டு கடந்த முறை கூட அவர் தனிப்பட்ட முறையில் அவர் தலைவர் அண்ணாமலை அவர்கள் இதே பல்லாவரத்தில் பேசும்போது நாங்கள் தான் பதிலடி கொடுத்தோம். பொதுக்கூட்டம் போட்டோம், இதே போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். காவல்துறை எந்த நடவடிக்கை எடுக்கல. அது எங்கே பேசினாரோ அதே இடத்துல மேடை போட்டு பதில் சொன்னோம். அதுக்கும் அந்த ஆளுக்கு உரைச்சா மாதிரி தெரியல. அதாவது இந்த முறை அவர் மேடை போட்டு நாங்கள் வரோன்றோம். அவர் எங்கே இந்த மாதிரி பேசினாரோ பிரதமர் அவர்களை பீஸ் ஆகும்னு சொன்னாரோ அந்த மேடை போட்டு நான் வரேன். நான் தனியாக வரணும்னு சொன்னாலும் வரேன். இல்லை நீங்கள் கூட்டத்தை வச்சு பேசுறீங்களா, அந்த மாதிரி வேண்டுமானாலும் பேச தயார். நாங்கள் ஒன்றும் பேரறிவாளனை கூட வைத்துக்கொண்டு பீஸாக பேசக்கூட பயங்கரவாத கும்பலை, தேச விரோத கும்பலை சார்ந்தவர்கள் நாங்கள். ஏன்னா இவங்க கலாச்சாரமே பிரதமர்களையே வன்முறை காட்டுவதே இவங்க கலாச்சாரம். முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் மீதும் கல்லெறிந்ததாக இவர்கள் மீது வரலாறு இருக்கின்றது. ராஜீவ்காந்தியை கொன்ற குற்றவாளிகளுக்கு கட்டிப்பிடித்துக் கொண்டு அவர்களோட தேநீர் அருந்திய காட்சிகளையும் தமிழக அரசியல் பார்த்திருக்கின்றது. அந்த கலாச்சாரத்தில் நாங்கள் வரலைங்க.